கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய முத்துக்களையும் வைரங்களையும் கர்த்தர் தாமே அதிகமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். அநேக பதவிகளில் நாம் மோசே பவுலை பற்றியும், பேதுரு எப்படி தேவனை கண்டு கொண்டார், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை எப்படி கண்டு கொண்டார் என்பதை பற்றியும், அதே போல பவுல் அவர் சவுலாக இருக்கின்ற பொழுது எப்படியாக இயேசு கிறிஸ்துவை அக்னி ஸ்தம்பத்திலே கண்டு கொண்டார் என்பதை பற்றியும் தேவன் தாமே கிருபையினால் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே போல இன்றைக்கு சபைகள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேக விதமான சபை கோட்பாடுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலர் ஒரு பாகத்தை மாத்திரமே பிடித்து கொண்டு அது வரவில்லை இது வரவில்லை என்றும், சில பேர் இன்னொரு பாகத்தை பிடித்து கொண்டு நாங்கள் இப்படிக்கிறோம் என்று, இப்படியாக லவோதிக்கா சபை குழப்பத்தில் தான் இருக்கிறது என்று அவர் ஏற்க சொல்லிவிட்டார். லவோதிக்கா சபை மிகவும் குழப்பத்துக்குள்ளே சென்றுதான் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று நாம் செய்தியில் வாசிக்கின்றோம். அப்படியாக தேவன் அவருடைய மனவாட்டிக்கு எந்த குழப்பம் இல்லாமல் தெளிந்த நீரோடையை போல கர்த்தர் தாமே இந்த 3 வேதாங்கங்களையும் ஒன்று சேர்த்து அதில் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை வெளிப்பாடாக தேவன் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த வேளையிலே ஒரு சிறு பொதுவை பதிவதற்கு தேவன் உதவி செய்திருக்கின்றார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16 முதல் 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்கள், எப்போ சந்தோஷமாக இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் சோத்திரம் சொல்லுங்க, ஆவியை பரிசுத்த ஆவியை அவித்து போடாதிருங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகளை அற்பமாக எண்ணாதீங்க, எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க, பொல்லாங்காய் தோன்றுகிறது எதுவோ அதை விட்டு விலகுங்க. ஏனென்றால் தேவன் பூமிக்கு வருகின்ற பொழுது உங்கள் ஆத்மா ஆவி சரீரம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலே இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க என்று பவுல் எழுதுகின்ற பொழுது நமக்கு அறிவுரை சொல்லி எழுதுகின்றார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆவி ஆத்மா சரீரம். இது மிகப்பெரிய ஒரு பொருளாக இருக்கிறது. இது மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது. 3வது வேதாகமத்திலே அநேக விதமான செய்திகளில் ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி அவர் பேசியிருக்கின்றார். அப்படி என்றால் முதலில் நாம் எங்கு செல்ல வேண்டும்? ஏதேன் தோட்டத்துக்கு தான் செல்ல வேண்டும். ஆதாமை தேவன் எப்படி உருவாக்கினார் என்பதை பற்றி ஆதியாமத்திலிருந்து நாம் ஆராய்ந்து பார்த்து வந்தால்தான் ஆதாம் எந்தெந்த இடத்துல இழந்து போனானோ அந்த இடத்துல நாம் இழந்து போகாதபடிக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள், தேவன் எப்பொழுதுமே மூன்றிலே தன்னை பரிபூர்ணப்படுத்துகிறார். தேவனும் பாருங்கள், தேவனுக்கென்று 3 கட்டங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி. தேவன் தன்னுடைய வார்த்தையை ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கம் செய்வதற்காக அல்லது தன் வார்த்தையை ஜனங்கள் மத்தியிலே தன் வார்த்தை வெளிப்படுத்துவதற்காக தேவன் 3 யுகங்களை 3 காலகட்டங்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். பிதாவுக்கென்று ஒரு காலம், குமாரனுக்கென்று ஒரு காலம், பரிசுத்தாவிக்கென்று ஒரு காலம். அதே போல தேவன் பூமியை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால்
தேவன் இந்த பூமிக்கு 3 கட்டங்களை தருகின்றார். 2000 ஆண்டுகள் தண்ணீர் மூலியமாகவும் நோவா காலத்திலே, அடுத்தது 2000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கும், பிறகு 2000 ஆண்டுகள் பசுத்தாவின் மூலியமாக வார்த்தையின் மூலியமாக கழுவப்படுவதற்கும் தேவன் பூமிக்கு 3 கட்டங்கள் தருகின்றார். அதே போல மனிதனுக்கும் நீங்கள் ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றால் பத்தாது, சபைக்கு சென்றால் பத்தாது, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு காணிக்கை தசமமாக கொடுத்திருந்தால் பத்தாது. நீங்கள் நீதிமானாக்கப்படுதல், பசுத்தமாக்கப்படுதல், பசுத்தாயுடைய அக்கினிநாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கும் 3 கட்டங்கள் தருகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கும் 3 கட்டங்கள். முதலாவது அற்புதத்தின் மூலியம், 2வது வார்த்தையின் மூலியம், 3வது மறுரூபத்தின் மூலியம். அதே போல நோவா காலத்துக்கு 3 இழுப்புகள், மோசைக்கு 3 இழுப்புகள், நம்முடைய தேவன் பூமிக்கு வெளிப்படுகின்ற பொழுது பிரண்ணாமுக்கும் 3 இழுப்புகள். அதே போல் ஆசரிப்பு கூடத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆசரிப்பு கூடத்துக்கு 3 அறைகள் உண்டு. முதலாவது தண்ணீர் தொட்டி, 2வது அறைக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் சமூக தப்பங்கள், 7 குத்துவலுக்கள் இருக்கும் பரிசுத்தலம். 3வது இடம் பாருங்கள், மகா பரிசுத்தலம். அங்கே சக்கினா மகிமையும் வார்த்தையும் அங்கே இருக்கிறது. 3 கட்டங்கள். அதே போல ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 3 அறைகள். 1 சமையல் அறை, 2வது லிவிங் அறை, 3வது பாருங்கள் படுக்கை அறை. அதே போல் நம்ம சரீரத்தை பாருங்கள், தேவன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 கட்டங்கள் வைத்து இந்த 3ம் பரிபூர்ணமானாதான் ஒருவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு நாம வெறும் வார்த்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்ட, சரீரம் மாத்திரம் பசுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆவி பெற்றுக்கொள்ளாமல், ஆத்மா பசுத்தப்படாமல் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது சரீரத்தையும் ஆவியும் சுத்தப்படுத்தி கொண்டு ஆத்மா சுத்தம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் எப்படி தேவனுக்கென்றே ஒரு 3 கட்டங்கள் வைத்து தேவன் பரிபூர்ணமாகிறார், அதே போல தான் தெரிந்து கொள்ளப்பட்ட, தான் உருவாக்கப்பட்ட இந்த மனிதனை 3 கட்டங்களாக ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3 கட்டங்களுக்கு கூட்டிட்டு வந்து தேவன் பரிபூர்ணப்படுத்தி பாருங்கள், பிறகு தேவனபாடியை கொண்டு போய் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையாகிய நித்திய ஜீவனை தருகிறார். எப்படியாக இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது 3 நட்சத்திரங்கள் ஒரே கோட்டில் வருகின்ற பொழுது ஒரு குமாரன் பிறக்கிறாரோ, அதே போல இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் சரியான ஒரே நேர்கோட்டில் வருகின்ற பொழுது கர்த்தருக்கென்று நாம் தேவ புத்திரராக இந்த பூமியிலே பிறக்கின்றோம். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியம் வைத்திருக்கின்றார். இது பெரிய செய்தி. கர்த்தர் தாமே கிருபை செய்து இனி வரப்போகிற நாட்களில் தருகிற ஒவ்வொரு செய்தியும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இப்பொழுது நாம் ஏதனுக்கு செல்வோம். ஏனென்றால் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஏதன் சாத்தானின் ஏதன். இங்கு எல்லாமே அக்கிரமமாக இருக்கிறது, கர்த்தரோட வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. இங்கே கொலை நடக்கிறது, இங்கே விபச்சாரம் நடக்கிறது, இங்கே ஏமாற்றப்படுகிறார்கள். இங்கே சோதோம் குமாரா நாட்களை காட்டிலும் அதிகமான பாவங்கள் நிறைந்த இந்த பூமி தான் சாத்தானின் ஏதேன். அப்போ நாமோ ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதாவது தாய் தகப்பனுக்கு பிறக்கின்ற பொழுது நாம் எங்கே வாழ்கின்றோம்? சாத்தானின் ஏதேனில் வாழ்கின்றோம். அப்போ நீங்கள் எப்போது கிறிஸ்துவுக்குள் பிறந்து அவருடைய குமாரன் குமாரத்தியாக இந்த பூமி விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது தேவனின் ஏதனாகிய பாருங்கள் அந்த தோட்டத்துக்குள்ள வாழப் போகிறோம். அப்படி என்றால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆதாமை தான் முதலில் போய் பார்க்க வேண்டும். ஏதன் தோட்டத்தில் என்ன நடந்தது? ஆதாம் எதை அன்றைக்கு இழந்து போனான்? ஆதாமுக்கு தேவன் எத்தனை கட்டங்களாக அவருடைய பாடியை தயார்படுத்தினார், சரீரத்தை தயார்படுத்தினார். இது அநேக விதமான ஜனங்களுக்கும் அல்லது அநேக விதமான போதகர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் இது தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் பாருங்கள், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய தன்னுடைய பாகத்துக்கு தேவன் தன் ரகசியங்களை வெளிப்படுத்திய தேவனாக இருக்கின்றார். முதலாவது நீங்கள் பாருங்கள், தேவன் ஆதாமை 3 கட்டங்களாக பிரிக்கின்றார். நிறைய பேர்
ஆதியாகமத்தை படிக்கின்ற பொழுதெல்லாம் ஆதாம் அங்கே படைச்சென்றாரு, திருப்பி ஆதாம் இங்கே படைச்சென்றாரு, மறுபடியும் ஆதாம் இப்படி படைச்சென்றாரு. எப்போ பார்த்தாலும் அந்த 3 அதிகாரமே ஆதாம் படைச்சன் இப்படி தான் பேசிட்டு வரார் என்று அநேக பேர் என்னிடத்தில் பேசினது உண்டு. ஆனால் தேவன் கரெக்டான அவர் எண்ணங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய சிருஷ்டிப்புகள் எதுவுமே மாறவே மாறாது. அது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சரியான பாதையில் தான் கடந்து வருகிறது. நாம தான் என்ன செஞ்சிட்டோம்? கர்த்தருடைய ஞானத்துக்கு பதிலாக உலகத்தின் ஞானங்களையும் சபை ஸ்தாபன கோட்பாடு ஞானத்தை வைக்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமையான காரியங்களை நாம் கண்டு கொள்ள தவறிவிடுகின்றோம். அதே போலத்தான் இந்த ஆதாமுடைய காரியத்தையும் உலக ஜனங்கள் காண்பதற்கு தவறி விட்டு விட்டார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்கள், முதலாவது தேவன் ஆதாமை உருவாக்குகிறார். ஏனென்றால் நாம் எல்லாம் ஆதாம் உடைய சந்ததியாக இருக்கின்றோம். அப்போ தேவன் முதலில் ஆதாமை உருவாக்கின்ற பொழுது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்கள், ஆதாமு தேவனை போலவே இருந்தான், தேவ சாயலாகவே இருந்தான். ஆணும் பெண்ணுமாக தேவன் ஆதாமை சிருஷ்டிக்க பண்ணினார். ஆதாம்குள்ளே ஏவாள் இருக்கிறாள், ஆனால் சரீரம் ஒரு சரீரமாக இருந்தது. அது எப்படி இருந்தது? அது தேவ சாயலாக இருந்தது. இது ஆதாமுடைய முதல் பாடி, முதல் கட்டம். இப்போ இரண்டாவது நீங்கள் பார்ப்பீர் என்றால் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ம் 21 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமானான். பாருங்கள், தேவனா செஞ்சாரு. முதல்ல தேவனபாடியாக ஆணும் பெண்ணுமாக படிச்சாரு. இரண்டாவது பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி 14 மூலக்கூறுகள் உள்ள இந்த மண்ணை எடுத்து பாருங்கள், மண்ணிலே அவர் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமானான். அப்போ ஆதாம்குள்ள இருந்த சுவாசம் யாருடைய சுவாசம்? அது தேவனுடைய சுவாசம். அப்போ அங்க அவன் ஒரு குட்டி தேவனா நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? முதலாவது பாடி தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார், இரண்டாவது மண்ணினால உருவாக்கப்பட்டு ஒரு உருவத்தை கொடுத்து பாருங்கள், அங்கே தன்னுடைய சுவாசத்தை, தன்னுடைய ஜீவ ஆவியை ஆதாமுடைய நாசில் ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமானான். அப்போ அங்க ஆதாம் எப்படி இருந்தான்? ஒரு குட்டி தேவனா இருந்தான். எப்படி இருந்தான்? மரணமே இல்லாத ஒரு பாடியில் இருக்கின்றான். அவனுக்குள்ளிருந்த சுவாசம் அது கர்த்தருடைய ஜீவ சுவாசமாக இருந்தது. ஆனா எப்படி இருந்தான்? அப்பவும் அவன் ஆணும் பெண்ணுமாக மண்ணினால உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்தோடு பாருங்கள், அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். இது இரண்டாவது பாடி, ஆதாமுடைய இரண்டாவது பாடி. அடுத்தபடியாக நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6, 7. அதற்கு முன்பாக 21 நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 21 வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 21 வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம்
இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனினால் எடுக்கப்பட்டினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். பாருங்கள், அப்போ தேவன் ஆதாமுக்கு இரண்டாவது பாடியில இருக்கின்ற பொழுது ஆதாமுக்கு நித்திரையை கொடுத்து ஆதாமுக்குள்ள இருந்த விலா எலும்பை எடுத்து ஏவாளை தேவன் பிரித்தெடுத்து, பாருங்கள், இருவரும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவர்கள் ஜீவாத்துமாக மரணமே இல்லாத ஒரு பாடியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிறகு மூன்றாவது பாடிக்கு வருகிறார்கள். நீங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6, 7 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை வைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்க, என்ன போச்சு, அங்க பாவம் ஏற்பட்ட உடனே தாங்கள் நிர்வாணி என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனா இரண்டாவது பாடியில இருக்கின்ற பொழுது பாருங்கள், அங்கே அவர்கள் நித்தியமாக வாழ வேண்டிய ஒரு பாடிக்குள்ள இருந்தார்கள். மண்ணினாலே உருவாக்கப்பட்ட பாடிதான், ஆனால் மரணமே இல்லாத ஒரு பாடியாக பாருங்கள் அங்கே அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், பிசாசானவன் ஏவாளை வஞ்சிக்கின்ற பொழுது பிறகு ஏவாள் சென்று ஆதாமிடம் பிசாசினை எப்படி பண்ணினா அப்படி என்று அந்த காரியத்தை ஆதாமிடத்துல சொல்லி ஆதாமையும் அந்த காரியத்தை செய்விக்கின்ற பொழுது பாருங்கள், அவர்கள் மூணாவது கட்ட பாடி ஆகிய மரணம் என்னக்கூடிய ஒரு சரத்துக்குள்ளே அவர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது பாடி கர்த்தருடைய சாயலாக தேவன பாடியாக இருந்தார்கள். இரண்டாவது ஆதாமே தேவன் 16 மூலக்கூறுகள் உள்ள மண்ணினால் உருவாக்கப்பட்டு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆதாமுக்கும் தேவானுக்கும் கட்டளை கொடுத்திருந்தார். அவர்கள் மரணமே இல்லாமல் தான் அந்த இடத்துல ஒரு ராஜா ராணியாக தேவனாலே படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் ராஜாவாக நின்று கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆதாமுக்கு ஒரு மகன் வேணும் என்றால் தன்னுடைய தேவன் எப்படி செஞ்சார், ஒரு மண்ணை எடுத்து, ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து எப்படி அந்த மண்ணுக்கு ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதி ஆதாமை உருவாக்கினாரோ அதே வல்லமை தான் ஆதாமுக்கும் இருக்கிறது. தனக்கு ஒரு மகன் வேணும் என்று ஆசைப்பட்டிருப்பான் என்றால் அவன் மண்ணை எடுத்து அவன் ஒரு மகனை ஒரு மகளை சிருஷ்டிக்க பண்ணுவதற்கு அவனுக்கு வல்லமை உண்டு. மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய மீட்பின் திட்டங்கள் எல்லாமே கர்த்தருடைய சிந்தை அப்படியே ஆதாமுக்குள்ள இருந்தது. தேவன் என்னென்ன செய்தாரோ அது எல்லாமே சிருஷ்டிக்க பண்ணுவதற்கும் ஆதாம் இடத்திலே அந்த வல்லமை இருந்தது. ஏனென்றால் அவன் தேவ சாயலாக தேவனுடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்டிருந்தான், தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டிருந்தான். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அது வரைக்கும், அந்த புசிக்காத நாள் வரைக்கும் அவர்கள் நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்றைக்கு அதை புசித்தார்களோ அன்றைக்கு அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. அப்படி மரணம் ஏற்பட்ட பிறகு பாருங்கள், அவர்கள் எங்கே வருகிறார்கள், மூன்றாவது பாடி கிட்ட வருகிறார்கள். மூன்றாவது கட்ட அந்த உடம்பாகிய அந்த பாடியாகிய பாருங்கள், அந்த பாடிக்குள்ளே ஆதாமும் ஏவாளும் டிரான்ஸ்ஃபர் ஆகி சபிக்கப்பட்ட பூமியிலே மரணம் என்ன சொல்லக்கூடிய ஒரு சரீரத்திலே அவர்கள் வந்து கீழே இறங்குகிறார்கள். இப்போ நாம எதுல பிறந்திருக்கிறோம்? ஆதாமுடைய மூணாவது பாடியில தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாருங்கள் பிறக்கின்ற பொழுது ஆதாமுடைய மூணாவது பாடிக்கு வந்திருக்கின்றோம். இப்ப நம்ம மூணாவது பாடியில இருக்கின்ற பொழுது ஒரு குழந்தை பூமியில பிறந்தார் என்றால் அந்த குழந்தை பாவம்.
பாவத்தில் பிறந்த பிள்ளை, ஒரு குழந்தை பிறந்த உடனே பாருங்கள், ஆணிடத்திலிருந்து ஜீவன் வருகிறது, பெண்ணிடத்தில் உருவத்தை பெற்றுக்கொள்கிறது. அது தாய் கருவிலிருந்து பூமிக்கு வருகின்ற பொழுது அது ஒரு பாவியாக பிறக்கிறது. அது நரகத்துக்குத்தான் பிறக்கிறது. வேதம் போதிக்கிறது, நரகத்துக்குத்தான் பிறக்கிறது. அப்போ நாமும் பூமியில பிறக்கின்ற பொழுது 3வது கட்ட பாடிக்கு வந்து விடுகின்றோம். இப்போ நாம் இந்த 3வது பாடி கட்டத்திலிருந்து 2வது பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். பிறகு 2வது பாடியிலிருந்து 3வது பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கின்ற பொழுதுதான் ஆதாமுடைய முதல் கட்ட உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தேவன பாடியாக தேவ சாயலாக மாற முடியும். அப்போ இன்றைக்கு நாம் ஆவி, ஆத்மா, சரீரம், தேவன் நமக்கு 3 கட்டங்கள் கொடுத்திருக்கின்றார். இந்த 3 கட்டங்களை பாருங்கள், ஆதாம் கடந்து வந்து 3வது கட்டமாகிய மரணம் என்ன சொல்லக்கூடிய அந்த சரீரத்துக்குள்ளே ஆதாமும் ஏவாளும் வந்து விட்டார்கள். இப்போ என்ன செய்து தங்க, ஏதன் தோட்டம் காலி செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது ஜனங்கள் எங்கே வாழ்கிறார்கள்? சாத்தானின் ஏதனுக்குள்ளே வாழ்கிறார்கள். இங்கே மரணம் இருக்கிறது, இங்கே கொலை இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிற நாவுகள் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எதிர்த்து நிற்பதற்கான பாருங்கள் மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு வேதத்தின் வார்த்தைக்கு விரோதமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் கொண்டிருக்கிற மனிதர்கள் பூமியில இருக்கிறார்கள். இது சாத்தானுடைய ஏதேன். ஆனால் தேவனுடைய ஏதேன்ல மரணம் இல்லை. பாருங்கள், நித்தியமாக வாழக்கூடிய அங்க வார்த்தை மாத்திரமே, அக்னி ஸ்தம்பம் மாத்திரமே, ஜீவிக்கிற அந்த வார்த்தை மாத்திரமே எதற்குள்ளே, தேவனின் எதற்குள்ளே இருந்தது. ஆனால் ஆதாம் 3வது கட்ட பாடிக்குள்ள வருகின்ற பொழுது, சரீரத்துக்குள்ள வருகின்ற பொழுது பாருங்கள், நாம் சாத்தானின் ஏதனிலே பிறக்கின்றோம், சாத்தானினுடைய ஏதனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நாம இழந்து போன அந்த இடத்துக்கு மறுபடியும் கர்த்தருடைய ஏதேன் தோட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மாற்றப்பட வேண்டும். நாம் பிறக்கின்ற பொழுது ஆதாமுடைய 3வது பாடியிலே பிறக்கின்றோம். மறுபடியும் நாம் பிறக்கின்ற பொழுது 2வது பாடிக்கு வருகின்றோம். மறுபடியும் பாருங்கள், கர்த்தருடைய எல்லா ரகசியம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் ஒரே நேர்கோட்டில் வருகின்ற பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று தேவ குமார்த்திகளாக, தேவ குமாரராக, சேஷ்ட புத்திர வாக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படியாக, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவிட அக்னி ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது ஆதாமுடைய முதல் கட்டத்துக்கு நாம் வர வேண்டும். அப்படி முதல் கட்டத்துக்கு நீங்கள் வருகின்ற பொழுதுதான் அந்த முதல் கட்டத்தில் பாருங்கள், உங்களுக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை ஆகிய நித்திய ஜீவன தேவன் தேவன பாடி ஆகிய முதலாவது ஆதாமுடைய சரீரத்துக்கு தேவன் நம்மளை அழைத்து வருகின்றார். பாருங்கள், எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை தேவன் வைத்திருக்கின்றார். பாருங்கள், அவர் செய்தியிலே பேசுகின்ற பொழுது 3 வட்டம் இடுவார். முதலாவது வட்டம் சரீரம் என்றும், 2வது வட்டத்திலே பாருங்கள் ஆவி என்றும், 3வது கட்டத்தில் பாருங்கள் ஆத்மா என்றும் அவர் அநேக செய்திகளிலே பேசியிருக்கின்றார். வருகிற பதிவில் நாம் அதை பார்ப்போம். பாருங்கள், அப்போ இன்னைக்கு நாம் என்ன செய்து விட்டோம்? 3வது கட்டத்துக்கு தான் நாம் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த 3வது கட்டத்தில் இருக்கிற நாம 2வது கட்டத்துக்கு செல்ல வேண்டும். அப்போ 2வது கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் வேத வார்த்தை போதிக்கிறது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்போ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் என்ன? நிக்கதேமு தேவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். ஆண்டவரே, நான் நித்தியஜீவன் அடைய என்ன செய்ய வேண்டும்? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இவ்வளோ பெருசாக வாழ்ந்துட்டேனே, நான் மறுபடியும் போய் எப்படி என் தாயினுடைய கருவுக்குள்ளே எப்படி நான் பூந்து பிறக்க முடியும் என்று அவன் கேட்கிறான். தேவன் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலுடைய போதகனாய் இருந்து கூட இந்த வெளிப்பாடு உனக்கு தெரியவில்லையே.
பாருங்கள், அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு போதகனாக இருந்தால் கூட மறுபடியும் பிறத்தால் என்றால் என்ன என்ற கூட தெரியாமல் இருக்கிறான். அதே போல இன்றைக்கும் அநேக ஜனங்கள் மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள். சபைக்கு போவது மறுபடியும் பிறத்தல் அல்ல, காணிக்கை கொடுப்பது மறுபடியும் பிறத்தல் அல்ல, தசமபாகத்தை கொடுப்பது மறுபடியும் பிறத்தல் அல்ல, ஜெபம் பண்ணுவதோ உதவி செய்வதோ மறுபடியும் பிறத்தல் அல்ல. நிக்கோதேமு இயேசுவை தீர்க்கதரிசி என்று விசுவாசித்தான், ஆனால் கர்த்தர் என்று விசுவாசிக்கவில்லை. உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருப்பவர் யார், நான் யார் என்று அறிந்து கொள்வதே மறுபடியும் பிறத்தல் என்று தேவன் சொல்லுகின்றார். பாருங்கள், மறுபடியும் பிறத்தல் என்பது பேதுருவை போல இந்த கடைசி நாட்களில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருப்பதை பேதுருவை போல நீங்கள் காண வேண்டும். சமாரிய பெண்ணை போல நீங்கள் மாம்சத்தில் வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை காண வேண்டும். நாத்தான் வேலை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட இன்றைக்கு வெளிப்பட்ட தேவன் என்பதை காண வேண்டும். பவுலை போல அக்னி ஸ்தம்பம் நீ கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்கிறதே, பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கிறதே. அன்றைக்கு பவுலிடத்தில் பேசுகின்ற பொழுது யெகோவா தேவனுடைய சிம்பல் தான் அக்னி ஸ்தம்பம். அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து இயேசு பேசுகின்ற பொழுது அந்த யெகோவா தேவன் தான் இயேசு என்று சொல்லிக்கொண்டு கர்த்தராகிய இயேசுக்கு தந்த புதிய நாமத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுதுதான் அவன் மறுபடியும் பிறந்தான். அப்போ இன்றைக்கு மறுபடியும் பிறத்தல் என்ன என்பது இன்னும் சபை போதகரும் சபையில் இருக்கிற விசுவாசிகளும் இன்றும் அறியாமல் தான் இருக்கிறார்கள். மறுபடியும் பிறத்தல் என்றாலே அநேக சிஸ்டர்கள் நான் அந்த முதல்ல ஒரு பாவம் செஞ்சேன், அந்த பாவத்தை விட்டுட்டேன், அல்லது நான் ஒரு சிகரெட் குடிச்சிருப்பேன், அதை விட்டுட்டு வந்துட்டேன். பாருங்கள், அது அல்ல. மறுபடியும் பிறத்தல் என்பது பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க வேண்டும், நீங்கள் வார்த்தைக்குள்ளே பிறக்க வேண்டும், உங்கள் மனமால நீங்கள் காண வேண்டும். அதுதான் இன்றைக்கு மறுபடியும் பிறத்தலாக இருக்கிறது. அப்பாங்க சொல்லுகின்றார், இரண்டாவது வருகையில தேவன் வந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்கு முன்பாக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் நீங்கள் பரிசுத்தமாக படுத்த வேண்டும் என்று பவுல் எழுதுகின்றார். சந்தோஷமாக இருங்க, ஆவியை அவித்து போடாமல் இருங்க, வேத வாசில வாசிங்க, நல்லதை நீங்கள் எடுத்துக்குங்க. உங்களுக்கு எது பொல்லாங்க என்று தெரிகிறதோ அதை விட்டு விலகி நீங்கள் ஓடுங்க. கர்த்தர் மணவாட்டியை மீட்டுக்கொள்ள வருகின்ற பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் நீங்கள் பரிசுத்தமாக வச்சுக்கங்க என்று பவுல் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை தந்திருந்தார். ஆனால் அந்த காலகட்டம் முடிந்து போய்விட்டது. பாருங்கள், இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் சுத்தப்படுத்தின பிறகுதான் தன் மணவாட்டியை அவர் மீட்டு கொண்டார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த பாடி மூன்றாவது பாடி. இந்த மூன்றாவது பாடிக்குள்ளிருந்து நாம் இரண்டாவது பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை, அதாவது 49வது ஆண்டு 12வது மாதம் 25ஆம் தேதியில கொடுக்கப்பட்ட செய்தியில 64வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த வழியில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? எதை அடைய கனவு காண்கிறீர்கள்? நீங்கள் எந்த கூட்டத்தாரை சேர்ந்திருந்தாலும் அதை குறித்து அக்கறையே இல்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்நாட்களில் ஒன்றில் நித்தியத்துக்குள் போகப் போகிறீர்கள். கிறிஸ்து இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல் உங்களுடைய ஆத்துமா இழந்து போனதாய் இருக்கிறது. அதை நினைவு கொள்ளுங்கள். பாருங்கள், இன்றைக்கு நாம இந்த வெளிப்புற சரீரமாகிய இந்த உடலுக்கு 3 நேரம் சாப்பிடுகின்றோம். காலையில் டிஃபனு, இடையில 11 மணிக்கு ஒரு காஃபி, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுகிறோம். பிறகு மத்தியானம் லஞ்சு சாப்பிடுகின்ற பொழுது அவரவர் வசதிக்கு ஏற்ப மாதிரி சாப்பிடுவார்கள். பிறகு சாயங்கால நேரத்தில் 5 மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டு அதை கூட சாப்பிடு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவார்கள். பிறகு இரவு டின்னருக்கு பாருங்கள்,
ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டு கொண்டு இந்த சரீரத்தை பலப்படுத்தும்படியாக, அல்லது சரீரத்தில் பாருங்கள் ஒரு அடி பட்டுச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட ஓடுகிறோம், அல்லது தலைவலி வந்துச்சுனாக்கா உடனே தைலம் போடுகிறோம், மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு முட்டி வலி கை கால் வலி என்ற பாருங்கள் எவ்வளவோ செலவு பண்ணி இந்த சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். ஆனால் உங்கள் ஆவியை எப்படி பாதுகாத்துக் கொள்றீங்க? உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகுமே, உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் என்ன உணவு தருகிறீங்க? உங்கள் ஆத்துமா பலவீனம் அடைகிறதே. சரீரத்துக்கு மாத்திரம் 3 வேளை சாப்பிட்டு கொண்டு சரீரத்தை பலப்படுத்துகிற நீங்கள் உங்கள் ஆவி ஆத்துமாவுக்கு என்ன உணவை தருகிறீர்கள்? உங்கள் ஆவி ஆத்துமாவுக்கு நீங்கள் என்ன உணவை சாப்பிடுகிறீர்கள்? உங்கள் ஆவி ஆத்துமா துக்க அடைகின்ற பொழுது எதை கொண்டு நீங்கள் தேற்றுகிறீர்கள்? அல்லது உங்கள் ஆவி ஆத்துமா சில நேரங்களில் பலவீனம் அடைகின்ற பொழுது எந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் உபயோகிக்கின்றீர்கள்? பாருங்கள், நாம் என்ன செஞ்சிட்டோம்? சரீரத்தை மாத்திரத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆவியும் ஆத்துமாவையும் கண்டுக்கிறதே இல்லை. அப்போ சரீர மாத்திரம் நீங்கள் பாதுகாத்து கொண்டிருந்தீங்கன்னா, ஆவி ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சரியான பாதையில் அதுக்கு ஜீவன் பெற வேண்டிய உணவை நீங்கள் கொடுக்காமல் அது சோர்ந்து போய், அது கர்த்தருடைய ஆவியும் இல்லாமல், அது கர்த்தருடைய ஆத்துவமும் இல்லாமல் இருந்து நீங்கள் சரீரத்தை மாத்திரம் பாதுகாத்து கொண்டு இருப்பீர் என்றால் நீங்கள் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ அந்த ஆத்துமா ஆவிக்கு சரீரத்துக்கு என்ன உணவு நீங்கள் தருகிறீர்கள்? பாருங்கள், எல்லோருமே செய்கிறார்கள். இந்த உடம்பை பாதுகாத்துக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான செலவு பண்ணி பெயிண்டிங் அடிக்கிறது, பட்டி போடுவது, விதவிதமான துணிகளை போட்டுக்கொண்டு இந்த மண்ணுக்கு போகிற சரீரத்துக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணி நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை பெற்றுக்கொள்கிற அந்த ஆத்துமாவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உயிர்ப்பிக்கிற ஆவிக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீ மண்ணிலே உருவாக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்ப என்று வேதம் போதிக்கிறது. இது புழு பூத்து நாத்தம் எடுத்து செத்து போகிற, அழுகி போகிற, மண்ணாக மக்க போகிற அந்த உடலுக்கு நீங்கள் இவ்வளோ பணங்கள் செலவு பண்ணி, இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணி, இவ்வளோ காஸ்ட்லியான பொருட்களை தன்னுடைய உடம்புல போட்டுக்கிட்டு அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவி ஆத்துமாவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இதுக்கு மேல் என்ன செய்ய போகிறீர்கள்? பாருங்கள், நம்ம 3வது கட்டத்தான் இருக்கின்றோம். சரீரத்தை மாத்திரமே நீங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்கள் ஆவி ஆத்துமாவுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.